தந்தை தாயும் நீ என்னுயிர் துணையும் நீ சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவும் நீ உனையலால் மற்றொரு துணை காணேன் அந்த மாதியும் அளப்பரும் ஜோதியே ஆதியே அடியார் தம் சிந்தை மேவிய தாயுமானவன் எனும் சிறகிரி பெருமானே ஆதியந்தம் காட்டாத முதலாய் எம்மை அடிமைக்கா வளர்த்து எடுத்த அன்னை போல நீதி பெரும் குருவாகி மனம் வாக்கு எட்டா நிச்சயமாய் சொச்சமதாய் நிமலமாகி வாதமிடும் சமய நெறிக்கு அரியதாகி மௌனத்தோர் பால்வெளியாய் வயங்கா நின்ற ஜோதியை என்னுயிர் துணையை நாடி கண்ணீர் சொரிய இரு கரம் குவித்து தொழுதல் செய்வாம் அகர உயிரெழுத்து அனைத்துமாகி வேறாய் அமர்ந்ததென அகிலாண்டம் அனைத்துமாகி பகர்வனையெல்லாமாகி அல்லதாகி பரமாகி சொல்லறிய பான்மையாகி துகளறு சங்கற்ப விகற்பங்களெல்லாம் தோயாத அறிவாகி சுத்தமாகி நிகரில் பசுபதியான பொருளை நாடி நெட்டுயிர்த்து பேரன்பால் நினைதல் செய்வாம் சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்க பெற்று பராபரமும் எந்நாளும் பைங்கிளியும் பலபாவும் பாடி பாடி தராதல மானிடர்க்கெல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வாம் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வாம். ஸ்ரீ சுவாமி தாயுமானவர் பாடல்கள் விளக்க உரை 144வது வகுப்பு பாயப்பொழியில் 28வது பாடல். 27 முடிச்சாச்சு. கண்டே நினதருள் அவ்வருளாய் நின்று காண்பதெல்லாம் முண்டே அறிந்து இளைப்பாரினேன் நல் முக்தியம் பெற்றுக்கொண்டேன் பராபரமே எனக்கேதும் குறைவில்லைனே. அந்த பாட்டு நம்ம முடிச்சிருக்கோம். அதில் ஒரு விசேஷமாக நம்ம சொன்னது, பெரிய மகாத்மாக்கள் எல்லாம் அந்த ஆன்மீக சாதனத்தை முயற்சி செய்து அந்த முயற்சியில் வெற்றி பெற்று அவர்கள் என்ன அடைந்தார்களோ அடைய வேண்டிய அந்த மோட்சம் என்ற சாத்திய புருஷார்த்தம் சொல்கிறோம் பாருங்க, வீடு பேர், அதை அடைந்ததாக நிறைய பேர் வேறு வேறு வரியில் சொல்லியிருக்கலாம். ஆனால் தாயுமானவர் நேரடியான வார்த்தையில் சொல்கிறார், நல் முக்தியும் பெற்றுக்கொண்டேன் பராபரமே எனக்கேதும் குறைவில்லைனே. அந்த முக்திக்கு விளக்கமாக தான் குறைவில்லைனே சொல்கிறார். குறைவில்லாத மனதில் பூர்ணம் முழுமை அடைந்த மனது, அதுதானே மோட்சம் சொல்லி சொல்கிறோம். அமைதி, திருப்தி, நிறைவு, அதுதான் மோட்சம் சொல்லி சொல்கிறோம். ரொம்ப அழகாக சொல்கிறார். நல் முக்தியும் பெற்றுக்கொண்டேன் பராபரமே எனக்கேதும் குறைவில்லை. நல்ல அருமையான வார்த்தை அது. ஒரு ஆன்மீக சாதகர்களாக இருப்பவர்கள் நிறைவிலே இந்த வார்த்தையை நம்முடைய வாயும் கூட முணுமுணுக்கணும். ஞான நிஷ்டைக்கு அப்புறமா நம்ம வாயும் அப்படி சொல்லணும். வாழ்க்கையுடைய நிறைவில் இடையிலே சொல்லலாம், நிறைவில் தான் சொல்லணும் அப்படி இல்லை. ஆமாம், ஆனால் அது நிறைவிலாவது சொல்லணும். ஏனென்றால் சாஸ்திர விஷயங்களை எத்தனை வருஷம் கேட்டுக்கிட்டு இருக்கோம், இன்னும் எப்போ வருமோ அப்போ வருமோ சொன்னோம்னா அது சரியே இல்லை. அப்போ நம்ம ஒழுங்காக கேட்கலன்னு அர்த்தம், அல்லது அந்த சாதனைகளை முறையாக செய்யலைன்னு சொல்லி அர்த்தம். முறையாக சாஸ்திர விஷயங்களை ஆத்மாவை பற்றி ஒரு பகவத்கீதை முழுக்க கேட்டிருக்கேன், உபனிஷத்து தசோபனிஷதங்களும் கேட்டிருக்கேன், பிரம்மசூத்திரமும் கேட்டிருக்கேன், பிரகரண கிரந்தங்கள் அதெல்லாம் கேட்டிருக்கேன். அப்படி கேட்டு முடித்த பிற்பாடு நம்ம என்ன சொல்லணும், இன்னும் எப்போ வருமோ என்ன வருமோ அப்படி சொல்லவே கூடாது. நான் கேட்டிருக்கேன், நல்லா புரிஞ்சிருக்கேன், புரிஞ்ச விஷயத்தில் நான் நிஷ்டை பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த உலகத்தில் இந்த வாழ்க்கையில் இந்த உடல் எடுத்து பல குறைகள் உடலில் இருக்கலாம், மனசில் இருக்கலாம், வாழ்க்கையில் இருக்கலாம், ஆனாலும் ஆத்மா என்று புரிந்த நிலையில் எனக்கு ஒரு குறைவும் இல்லை, நான் ஆத்மா, ஒரு குறைவும் இல்லைன்னு மனசில் அந்த எண்ணணும் வரணும். அது எல்லாருக்கும் போய் சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம், நம்முடைய மனசில் நாம் சொல்லிக்கணும், எனக்கு ஒரு குறைவும் இல்லை. அது வார்த்தையில் இல்லை, மனதோட ஆழத்தில் புரிந்து சொல்வது. அது கர்வமும் இல்லை, அறிவினுடைய தார்டியத்தில் நம்ம சொல்கிறது. அதுதான் சென்ற பாடல் அழகாக சொன்னார். நான் முக்தியும் பெற்றுக்கொண்டேன் பராபரமே
எனக்கேதும் குறைவில்லைன்னு. ரொம்ப அருமையான வார்த்தை, அடிக்கடி சொல்லி பார்த்துக்க வேண்டிய வார்த்தை. தாய்மன்னர் பதிவு பண்ணியிருக்கார். நான் முக்தியை பெற்றுக்கொண்டேன்னு சொல்கிறார். நல்ல அருமையான கருத்து அது. அடுத்து நமக்கு இன்னைக்கு பார்க்க போவது 28வது பாடல். மேல் கொண்ட வாயுவும் கீழ்ப்பட மூலத்து வெண்தழலை சூழ் கொண்ட மேகம் என ஊமை நின்று சொரிவதை என்னால் கண்டது அன்று மௌன உபதேசி அளிக்க இனிப்பால் கண்டு கொண்டனன் மேலே அமிர்தம் பருகுவனே. நான் இங்கே வேற ஒரு புத்தகத்திலிருந்து கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். நமக்கு ஒரு பிரமாணமாக இருக்கிறது தாய்மன்னர் பாடல்கள் தபோவனத்தில் வெளியிட்ட அந்த புத்தகத்தை தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் என்ன இருக்குது, அதில் 1-2 இடத்துல நம்ம படித்த பழைய புத்தகத்துக்கு 1-2 மாறுபாடு இருக்குது. இருந்தாலும் கூட இதுதான் இப்போ இருக்கிறதுல நமக்கு பிரமாணம், அதனால் கேட்டுக்கிட்டு. சரி, இதற்கு உரையாசிரியர் என்ன சொல்லிடுறா சொன்னால், இது யோக சாஸ்திர கருத்துக்களை அதிகமாக சொல்லியுள்ளதால் யோக சாஸ்திர கருத்துக்களில் கண்டறிகன்னு சொல்லி போட்டுட்டார். அதில் சென்று தெரிந்து கொள்க சொல்கிறார். ஆனால் இங்கே மூல வெண்தழல் சொல்கிறது மூலாதாரத்து அக்னி குண்டலினி சக்தியை சொல்கிறார். ஊமை நின்று சொரிவதை, அந்த ஊமை என்ற வார்த்தைக்கு மௌன மந்திரம் சொல்கிறார். அமாத்ரா ஸ்வரூபம், அமாத்ரா சொன்னால் நாம் மாண்டூக்கிய உபநிஷத்தை பார்த்துருக்கின்றோம். சப்தமாக சொன்னால் அது மாத்திரை. எத்தனை மாத்திரை பிரணவத்தை உச்சரிக்கணும், எழுத்தெல்லாமே மாத்திரா ஸ்வரூபமாக தான் இருக்குது. அமாத்ரா சொன்னால் அப்படி சப்தமாக வெளிப்படாத அசப்தமாக நிஷப்தமாக மௌனமாக இருக்கின்ற அந்த அமாத்ரா ஸ்வரூபம். அது பிரணவத்தை பற்றி சொல்லும்பொழுது சொல்லுவார். ஓம் சொல்லும்பொழுது சொல்வதற்கு முன்பும் அமைதி தான், சொன்ன பிற்பாடு என்ன, அந்த அமாத்ரா ஸ்வரூபம். அப்படி அதை மனதில் நிறுத்தி புரிந்து கொள்வது, அந்த வார்த்தையோட அர்த்தத்தை நானாக தானாக பிரம்மமாக புரிந்து கொள்வது. இது வேறு மாதிரி ஒரு இடத்துல சொல்லியிருக்கார் தாய்மன்னர். 5 எழுத்தின் உண்மை அதுவான அப்பொருளை நெஞ்சழுத்தி ஒன்றாகி நிற்கும் நாள் என்னாலும். ரொம்ப அழகாக சொல்கிறார். நெஞ்சழுத்தி அதுவான அப்பொருளை, அந்த பஞ்சாட்சர மந்திரத்தையே முறையாக ஜபம் பண்ணுற முறையெல்லாம் பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுக்கும்பொழுது 5 எழுத்தின் உண்மை அதுவான அப்பொருள். எப்பொருள் அதுன்னு சாஸ்திரம் எது சொல்லியதோ தத்துவமசியில் அதுவான அப்பொருள் நெஞ்சழுத்தி மனதில் அந்த எழுத்து வடிவமாக அந்த தத்துவத்தை புரிந்து அதிலேயே நிலை பெற்று இருப்பது. அங்கே எழுத்து முக்கியமில்லை, அந்த எழுத்தினால் தெரிந்து கொண்ட உண்மையை அதுவாக நினைத்து அப்படியே இருப்பது. பேசுவான ஈசனும் பிரம்மஞானமும் உள்ளே ஆசையான ஐவரும் அலைந்தழைக்க செய்கிறார். அந்த பேசிடாதிருப்பலர், அந்த பாட்டு வரி சட்டு ஞாபகம் வரலாம். அலைந்தழைக்க செய்கிறார், ஆசையான ஐவரும் அலைந்தழைக்க செய்கிறார். அதில் சொல்கிறார், அந்த ஒரு எழுத்தில், அந்த எழுத்தில் பேசிடாதிருப்பதே ஈசன் வந்து சித்தர் பாடல். அந்த எழுத்து பார்த்தேன் வரல, அப்புறம் வரும்போது சொல்கிறேன். அந்த எழுத்தில் சொன்னால் அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் அந்த இறை தத்துவத்தை சேர்த்து வைத்து அழகாக சொல்கிறாங்க. அந்த எழுத்தினுடைய அர்த்தத்தை புரிந்து, தத்துவமசி என்பது கூட தது என்பது அந்த பரம்பொருள், தொம் என்பது ஜீவன், அசி என்பது ஐக்கியத்தை சொல்கிறது. அப்போ அந்த 3 எழுத்தில் இருக்கிற 3 சொற்கள் இருக்கிற உண்மை நான் புரிஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த உண்மையில் அப்படியே நிற்பது. அங்கே எழுத்து தானே சொன்னது, சப்த ரூபமாக தானே இருக்குது, சப்தம் தானே நமக்கு உண்மையை வந்து உணர்த்தி இருக்குது. ஆகையினால் இங்கே அது போல் இங்கே ரொம்ப ரொம்ப அழகாக ஊமை நின்று சொரிவதே சொல்கிறது. இந்த இடத்த ஊமை என்பதை மௌன மந்திரம் மட்டும் ஒரு குறிப்பு கொடுக்குறாரு இந்த உரையாசிரியர், அதுக்கு மேலே எதுவும் சொல்லலை. அமாத்ரா ஸ்வரூபம் இதுவே மகா மந்திரம் சொல்லிடுறார். அந்த சப்தங்களை உச்சரிக்கும் பொழுது அந்த சப்தத்துக்குரிய அர்த்தங்களை மனதில் நினைத்து அதிலேயே அமைதி பெற்று விடுவது. முதல்ல ஜபமாக சொல்கிறோம், ஓம் நம சிவாய ஓம் ஓம் சொல்கிறோம். சன்னியாசிகளுக்கெல்லாம் ஓங்காரம் தான் ஜப மந்திரம். ஓங்காரம் ஜபத்துக்கு மட்டும் இல்லை, அந்த உண்மை தத்துவத்தை உணர்வதற்கான விசாரத்துக்குரியதும் ஓங்காரம். அகர உக்காரம் அகாரம் பிரித்து நாம் மாண்டூக்கியத்தை ரொம்ப அழகாக பார்த்துருக்கோம். மாண்டூக்கியம் தான் ஓங்காரத்தை அழகாக விசாரம் செய்திருக்கு.
என்னென்ன இடத்துல என்னென்ன சொல்லியிருந்தாலும் கூட ஓங்காரத்துக்கு அருமையான ஒரு விசாரம் மாண்டூக்கியத்தில் செய்யப்பட்டிருக்கு. அந்த எழுத்துன்னா அந்த எழுத்துக்குரிய உண்மை என்னவோ அந்த உண்மையிலேயே நாம் அப்படியே இருப்பது அப்படின்னு அர்த்தம். என்ன தான் சொல்லியிருக்கு, வேறு எதையும் சொல்லலை. அப்படி என்னையே நினைத்து அமர்ந்திருப்பது, என்னையே சொன்னால் இங்கே என்னையே என்பதற்கு என்ன அர்த்தம்? அந்த பிரம்மத்தையே நான் அதுவாக இருக்கிறேன் என்ற அந்த அர்த்தத்தை குருவானவர் அதையும் வார்த்தையில் தான் சொன்னார். வார்த்தையில் அவர் சொன்னாலும் புரிந்து கொண்ட என்னோட மனசில் அது எப்படி இருக்கு? புரிந்த ஒரு கருத்தாக இருக்கின்றது அந்த உண்மை. அதுக்கு மேலே வார்த்தை அங்கே இல்லை. இதுவே மகா மந்திரம் சொல்லப்படுதுன்னு சொல்கிறார். இது உள்ள கருத்துக்களை எல்லாம் யோக சாஸ்திரத்தில் உள்ள கருத்துக்கள் சொல்லிடுறார். இன்னொருத்தர் எடுத்திருக்காது பாருங்க. மேல் நோக்கி செல்லும் பிராணனை கீழ் நோக்கி செலுத்தி மூலத்தில் தீ மூட்டி அங்கு வெளிப்படும் குண்டலின் ஆற்றல் மழை மேகம் போல் சகஸ்ர தலத்தை நோக்கி பொழிவதை நான் காணவில்லை என்று சொல்றார். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், அநாகத, விசுத்தி, ஆக்ஞை சொல்லி பிறகு சகசிராகாரம் சொல்லக்கூடிய இந்த இடத்துல அப்படிலாம் சொல்லி யோக மார்க்கத்து கருத்துக்கள் யோகிகள் அப்படிலாம் முயற்சி செய்திருக்கின்றார்கள். நாம் அந்த யோக மார்க்கத்து கருத்துக்கள் எல்லாம் ரொம்ப அதிகமாக சொல்கிறதில்ல. ரொம்ப எளிமையாக சுலபமாக நமக்கு சாஸ்திரமானது அழகாக வேதாந்தத்தில் சொல்லி கொடுத்துருக்க கருத்துக்களை புரிதலின் மூலமாக மனப்பக்குவத்தோடு புரிந்து அந்த அழியாது என்றுமுள்ள நித்தியமான அத்வைத ஸ்வரூபமாக நான் இருக்கிறேன் புரிதலை அழகாக சொல்லி கொடுத்துட்றாங்க. அந்த அளவுக்கு இல்லை என்றாலும் கூட யோகிகள் தங்களுடைய மனதை சரிப்படுத்துவதற்கு இன்னும் இருக்கக்கூடிய சில விஷயங்களை எல்லாம் தங்களுடைய மனதிலிருந்து அதாவது தன்னுடைய பலகீனங்களையெல்லாம் சரிப்படுத்தி கொள்ள முடியாத தன்மையில் அவைகளை சரிப்படுத்துவதற்காக நிறைய முயற்சிகள், மனதை சரிப்படுத்துவ முயற்சிகள், மனதை பற்றி ஆராய்ச்சியாக நிறைய செய்திருக்காங்க. இருந்தாலும் அப்படியெல்லாம் போகாமல் வேதாந்தம் என்ன சொல்கிறதுனா சாதன சொல்லிட்டு சம்பத்தில் எல்லாத்தையும் சொல்லிடுறது. சொன்ன பிறகு என்ன பண்ணுறது? இந்த தத்துவ விஷயங்களை முறையாக கேட்டு புரிந்துகொள் என்று சொல்லி பிறகு புரியவும் வைத்து விடுகின்றது. அதுதான் நாம் பார்க்குறோம். இங்கே வேறு மாதிரி சொல்லியிருக்கார். நான் அப்படி பார்க்கலை. ஆனால் மௌன குருவுடைய கருணையா மௌன உபதேசித்து அளிக்கை. அந்த மௌன குரு என்ன சொன்னார்? நீ அதுவாக இருக்கிறாய் எனக்கு சொன்னார். நீ அதுவாகத்தான் இருக்கிறார், நீ வேறு எதுவாகவும் இல்லை என்று சொன்னார். அதுவாக இருக்கிறேன், எதுவாக இருக்கிறேன், என்னவா சொன்னார் இதுக்கு முன்னே? நீ அந்த பிரம்மமாகவே இருக்கிறாய். அதுதானே அவர் சொன்னது. நான் அதுவாக இருக்க நீ செய்சித்திரம் மிக நன்று கான்னு சொன்னார். நான் வேறு எதுவாகவே இல்லை, அதுவாக தான் இருக்கேன். அதுன்னா என்ன? அந்த பிரம்மமாக இருக்கிறாய். அதுவானால் அதுவாவை அதுவே சொல்லும், அதுவானால் எதுவாவை எதுவே சொல்லும். அது என்ற பதத்துக்கு பிரம்மம் சொல்லி விளக்கத்தை சொல்லி அந்த பிரம்மமான் இருக்கிறாய். அதனால் என்ன பண்ணுறா? மறுபடியும் மனதை பிரம்மம் சொல்ல வேண்டியதில்லை, நீ அதுவாக இருக்கிற போயிட்டு வா. சில நேரத்தில் நமக்கு வார்த்தைகள் சரியாக வரணும். என்ன பண்ண யாருன்னா வந்தா அதை எடுங்க அவங்களுக்கு கோபம் வரும். எதை எடுக்கிறது? அதுவென்றுன்னும் அதுவும் அறநின்ற முதிய ஞானிகள் மோன பொருள் அது எதுவென்றெண்ணி இறைஞ்சிவன் ஏழியன் மதிக்குள் நின்றின்பம் வாரி வழங்குமை. அதுன்னு சொல்கிற அந்த வார்த்தை கூட அங்கே இல்லை. அதுன்னு சொல்கிற அந்த வார்த்தையில் புரிந்து கொண்டது மட்டும்தான் என் மனசில் இருக்குது. அந்த கருத்து மட்டும் இருக்குது, தத்துவம் மட்டும் என் மனசில் இருக்குது. அதுக்கு மேலே அங்கே வார்த்தை இல்லை. அந்த வார்த்தை எதை சொல்லணுமோ சொல்லி அந்த வார்த்தை போயிடுது. பிற்பாடு அந்த சொன்ன விஷயம் மட்டும் என் மனசில் இருக்குது. ஆமாம், அதுவானால் அதுவாவை அதுவே கண்டாய். அவ்வளோ, அதுவே கண்டாய். குரு சொல்லி கொடுக்கும்போது நம்ம என்ன சொன்னோம்னா கரெக்டாக சொன்ன அந்த இடத்துல அப்படியே பிடிச்சிக்கோ, அங்கேயே நின்றுடுவார். சில நேரத்தில் அப்படி நடக்கும். நம்ம குரு எடுத்து சம்பாஷணம் பண்ணும்பொழுது சரியாக ஒரு வார்த்தையை சொல்லி புரிந்த நிலையை சொல்லும்பொழுது சிஷ்யன் சரியாக புரிஞ்சுக்கிட்டான்னு நினச்சா நான் குருவை இந்த இடத்துல நிறுத்தி அப்படியே நில்லு, அதுதான் உனக்கு போயிட்டு வான்னுவார். அதெல்லாம் சம்பாஷணை நடக்கிற சில நேரத்தில் அந்த ஒரு மொமெண்ட்டில் நமக்கு கிடைக்கும். எல்லாம் தத்துவ விசாரத்தில் குருவோடு நம்ம இருக்கிறது மூலமாக கிடைக்கிற பெரிய மகிமைகள், நன்மைகள் அதெல்லாம். மௌன உபதேசிகை அளித்து இனிப்பால் கண்டு கொண்டே நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறார். கண்டு கொண்டே நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறார். தெளிவாக சொல்கிறார், கண்டு கொண்டேன்னு சொல்கிறார். இந்த ஆஞ்சநேயர் சீதையை கண்டுபிடிச்சி வரத்துக்கு போனார். ராமர் அப்போ எந்த ஏரியாவில் இருந்தால் தமிழ்நாட்டு பகுதியில் தான் இருந்தார். தேடிக்கிட்டே வரார். ஜடாயுவை பார்த்தா எல்லாம் பார்த்தார். ஒரு இடத்துல நிற்கிறாரு. ஒருத்தர் ஒரு திசையில் போகிறாங்க. தெற்கு திசையில் போன ஆஞ்சநேயர் வந்தார். வந்துட்டு என்ன சொன்னார்? எடுத்த உடனே கண்டேன்னு சொன்னார். சீதையை நம்ம பார்த்தோம். அங்கே கண்டேன் தேவியை. கண்டதேவின்னு ஒரு ஊருக்கு தெரியுமா? கண்டதேவி அந்த இடத்துல அவர் சொன்ன இடமா, அங்கே தான் ராமர் அப்போ இருந்தார் சொல்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியுது. கண்டதேவி ஒரு ஊர் இருக்குது. தேவியை கண்டேன்.
அந்த இடம் பேரெல்லாம் மறுவி இன்னைக்கு கண்ட தேவி. கண்டேன் சீதை என்றது கண்டேன் தேவியை சொன்னார். அது போல் இங்கே கண்டு கொண்டேன்னு சொல்கிறார். நான் பார்த்துட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன், புரிந்து கொண்டேன் அப்படி சொல்கிறார். மேலே அமிர்தம் பருகுவேன். அதுக்கு மேலே என்னென்னா, அமிர்தம்னா என்ன? நான் இரவாத என்றும் உள்ள நித்தியமான ஆனந்த ஆத்மா என்று தெரிந்த அந்த அறிவிலேயே பருகுவேன்னு டம்ளரில் எடுத்து குடித்தார், அப்படி அர்த்தம் இல்லை. அந்த அறிவிலேயே நான் இருக்கிறேன்னு சொல்கிறார். பருகுவனே. ரொம்ப அழகான வார்த்தைகள். மற்ற கருத்துக்களை எல்லாம் நம்ம யோக சாஸ்திர கருத்துன்னு சொல்லிட்டார், அதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்த பாடல் 29. சொல்லால் தொடர் பொருளால் தொடரா பரம் ஜோதி நின்னை வல்லாளர் கண்ட வழி கண்டிலேன் ஜெகமார்க்கத்திலும் செல்லாது என் சிந்தை நடுவே கிடந்து திகைத்து விம்மி அல்லானதும் பகலானதும் வாய்விட்டு அரற்றுவனே. சில இடத்துல கண்டேன்னு சொன்னார், அப்புறம் நான் முக்தி பெற்றுக்கொண்டேன்னு சொன்னார். அப்புறம் சில நேரத்தில் என்ன ஆகிடுதுன்னா, பழைய வாசனைகளில் நம்ம சில நேரத்தில் ஏதோ சொல்லுவோம் பாருங்க, ஏதோ சரி பழைய வாசனை சொல்லிட்டேன் விட்டுடுங்கன்னு சொல்கிறா போல் அரற்றுவனே சொல்கிறார். அரற்றுவனே சொன்ன என்ன, ஏதோ நான் சொல்லிகிட்டு இருக்கேன், தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த திகைத்தனை போலும் அந்த வார்த்தைக்கு ஒரு அபத்தமான ஒரு கருத்தை சொன்னார் பாருங்க. திகைத்தனே சொன்னான். புத்தி சுவாதீனம் இல்லாது. அப்படி சொன்ன ஆளுக்கு தான் அப்படின்னு நினைக்கிறேன் நான். சொன்ன ஆளுக்கு தான் புத்தி சுவாதீனத்தில் இல்லை. திகைத்தனேன்ற வார்த்தை நேரடியாக பொருள் புரியுது, திகைச்சு நிற்கிறது. இந்த கிராமங்களில் சொல்லுவாங்க திகைப்பூண்டுன்னு ஒன்று இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே ஒரு சேர்ந்தவராக இருந்தால் கூட அதை காலில் மிதிச்சிட்டா அந்த ஊரில் சுற்றி சுற்றி வர அவர் வீடு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. திகைப்பூண்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க, ஒரு கதையெல்லாம் சொல்லுவாங்க. அது உண்மையாக பொய்யா தெரியாது, நமக்கு அனுபவம் இல்லை சொல்லுவாங்க. அது திகைத்தனை போலும் சொன்னாங்க. அதுக்கு அப்படியே அர்த்தம் சொல்கிறது புது விளக்கு, திகைத்தல். அது போல் இந்த இடத்துல சொல்லால் தொடர் பொருளால், சொல்லாலும் அச்சொல்லுக்குரிய பொருளாலும் அறிய முடியாத மேலான ஒளிப்பிழம்பே ஜோதின்னு சொல்கிறார். சில நேரத்தில் புலவர் பெருமக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பதத்துக்கு அப்படியே அர்த்தத்தை சொல்லிடுறாங்க. அதனால தான் சொல்லுவோம், வெறும் தமிழ் புலமை உள்ளவர்கள் மட்டும் இந்த ஞான நூல்களை கருத்துக்களை அழகாக அந்த பாடலுடைய ஹிருதயத்தை புரிந்து கொண்டு சொல்ல முடியாது சொல்லுவோம். சமஸ்கிருதத்தில் அப்படி தான். சமஸ்கிருத பாண்டித்யம் பெற்றவர்களால் உபனிஷத் கீதை போன்ற நூல்களுக்கெல்லாம் விளக்கம் சொல்லிட முடியாது. அவர்கள் மொழி அறிவை மட்டும் பயன்படுத்துவார்கள். ஆனால் அதன் உள்ளே என்ன சொல்லியிருக்கு என்பதை சம்பிரதாயமாக வந்த பெருமக்களால் தான், குருமார்களால் தான் அழகாக சொல்ல முடியுது. அதுபோல் இங்கே மேலான ஒளிப்பிழம்பு, ஒளிப்பிழம்பு இங்கே சொல்கிற இடத்த நம்ம என்ன சொல்லணும்னு சொன்னால் அறிவுன்னு சொல்லி எடுத்துப்போம், ஞானம் சொல்லி எடுத்துக்குவோம், நாலெட்ஜுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். ஆமாம். பரம் ஜோதி, பரம் ஜோதி சொன்னால் அந்த பரம்பொருளை பற்றிய தெளிவு அல்லது அறிவு அல்லது ஞானம் அப்படி தான் எடுத்துக்கணும். சொல்லால் தொடர் பொருளால், சொன்னால் அந்த சொல் என்ன பண்ணுறது, ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுக்குறது, அர்த்தத்தை சொல்லுகின்றது. அப்புறம் அந்த அர்த்தத்தை புரிஞ்ச ஒருபாடு சொல்லும் என்ன ஆகி விடுகின்றது, விடுபட்டு விடுகின்றது. அந்த சொல்லால் குறிக்கக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் நாம் என்ன பண்ண வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். ரொம்ப அழகாக சொல்கிறார். பொருளால், அந்த சொல்லால் சொல்லப்பட்டிருக்க அந்த பொருளால் தொடரா பரம் ஜோதி, அந்த சொல்ல கூட எப்படி அர்த்தம் பண்ணணும் என்பதற்கெல்லாம் நிறைய பெரியவங்க முறையெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த தத்துவமசியை புரியறதுக்கே கூட ரொம்ப அழகாக கைவல்ய நவனியத்தை தாண்டவராஜ சுவாமி ஒரு முறையை வச்சுருக்கார். நம்ம வேதாந்த சாஸ்திரத்தில் சமஸ்கிருதத்தில் சொல்லக்கூடிய ஒரு நல்ல அழகான ஒரு டிவைஸ் சொல்லியிருக்காங்க. இது சமஸ்கிருதத்தில் சொல்லும்பொழுது ஜெகலக்ஷணம், அஜகலக்ஷணம், ஜெகாஜகலக்ஷணம் கேள்விப்பட்டிருப்போம். தமிழில் தாண்டவராஜ சுவாமி அழகாக சொல்லியிருக்கார். விட்ட லட்சணம், விடாத லட்சணம், விட்டு விடாத லட்சணம். அது சொல்கிற வார்த்தை எப்படி நாம் எடுத்துக்கணும், நம்ம இஷ்டத்தை எடுத்துக்கலாமா, அப்படிலாம் எடுத்துக்கக்கூடாது. ஒரு முறையெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த முறையோடு இந்த வார்த்தைகளை நீ ஆராய்ச்சி செய்தால் உனக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் சொல்லுவாங்க. ஆமாம், அது நம்ம சொல்லுவோம். கங்கை கரையில் ரோட்டு மேலே வீடுங்கன்னு சொன்னால், ரோட்டு மேலே வீடுன்னா என்ன புரிஞ்சுக்கும், ரோட்டு மேலே வீடு இருக்க முடியுமா? கங்கையில் வீடுன்னு சொன்னால் கங்கையில் வீடு இல்லை, கரையில் வீடு. அது போல் கருப்பு சிவப்பு ஓடுது அப்படி சொன்னால் கருப்பு சிவப்புங்க நிறம் ஓடுமா?
அந்த நிறத்தை விட ஏதோ ஒரு உயிருள்ள குதிரையோ மாடோ ஏதோ ஓடுது அப்படி சொல்லி அர்த்தம் எடுத்துக்கிறேன் இல்லையா? அழகாக அங்கே சொல்லுவார் தத்துவமசியை புரியறதுக்கு. அதுபோல இந்த சொற்களை எல்லாம் நாம் முறையாக புரிந்து கொள்வதற்கு பெரியவர்கள் அழகான முறைகள், ஒரு மெத்தடெல்லாம் கையாண்டிருக்காங்க. அந்த மெத்தடு மூலியமாக தான் இந்த வார்த்தைகளினுடைய அர்த்தத்தை நாம், அல்லது சாஸ்திரத்தை ஹிருதயம் சொல்லி சொன்னால் அது என்ன சொல்ல வருகின்றது என்பதை அதிலேயே ஊறி இருப்பவர்களுக்குத்தான், அல்லது அதோடு தொடர்ந்து பயணம் செய்பவர்களால் தான் இந்த இடத்துல இந்த வார்த்தையை தான் சொல்ல வருகின்றது என்று புரிந்து கொள்ள முடியும். அதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்க முடியும். வெறும் மொழியை மட்டும் வைத்துக்கொண்டு நம்ம இந்த நூல்களை எல்லாம், அதுவும் ஆன்மீக நூல்களை தத்துவ விசாரத்தில் ரொம்ப கடினமாக தான் இருக்குது, புரிஞ்சிக்க முடியாது, முரண்பாடு தான் வரும் நமக்கு. அந்த வகையில் நிறைய சொற்களுக்கு நாம் பார்த்து இருக்கின்றோம். இங்கே சொல்லாலும் பொருளாலும் தொடர ஒன்று அருள் நிறைவே தொடர்ந்து நாடின்னு சொல்கிறார். சொல்லாலும் பொருளாலும் தொடர முடியாது, ஆனால் தொடர்ந்து நாடுன்னாருன்னா, நாடின்னு சொல்லி என்ன அர்த்தம் எடுத்துக்கோம்? உண்மையிலே சொல்லாலும் அது சொல்லுகின்ற அது அர்த்தத்தினாலும் தொடர முடியாதுன்னு சொல்லி சொன்னால், அந்த வெறும் சொல்ல மட்டும் எடுத்துக்கிட்டு நீ அதிகமாக ஆராய்ச்சிக்கு போகாது, அது சொல்லக்கூடிய தாத்பரியத்தை புரிந்து கொள், அதை தொடர்ந்து நாடி. அதனால தான் உபநிஷத்தை நம்ம சொல்லுவோம் எதுவரை கேட்கணும்னு சொல்லி சொன்னால், ஷவனம் என்பதற்கு அர்த்தம் என்ன சொல்கிறோம்? சாஸ்திரம் என்ன கருத்தை சொல்ல வருகின்றதோ அந்த கருத்தை நீ நன்கு புரிந்து கொள்ளும் வரை படி. எனக்கு அது சரியாக விளங்கலை, அது சொல்கிற வார்த்தை சரியா இல்லை, அது சரியில்லை அப்படி சொல்லாது. அதை புரிந்து கொள்கின்ற உன்னிடத்தில் சில குறைகள் இருக்கலாம், அந்த குறைகளெல்லாம் நீக்கி அது சொல்ல வருகின்ற கருத்து இதுதான் என்று புரியும் வரை நாம் படிப்பது பேர் தான் ஸ்ரவணம் சொல்லி சொல்கிறாங்க. இல்லை என்றால் நிறைய ஸ்லோகங்கள் மந்திரங்களுக்கெல்லாம் நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், இதெல்லாம் ஒரு நூலாக, இதெல்லாம் பெருசாக சொல்கிறாங்க, இவ்வளோ முரண்பட்ட நூல், இதெல்லாம் சும்மாயா ஏன் அப்படி சொல்கிறாங்க நமக்கு தோணும். ஆனால் ஒரு குரு மூலமாக அமர்ந்து கேட்கும் பொழுது தான் அந்த ஸ்லோகம், அதில் சொன்ன வார்த்தைகள் அதுக்கு வேறு எங்கே அர்த்தம் இருக்குது என்பதை அழகாக நமக்கு சொல்லும் பொழுது தான் இவ்வளோ அர்த்தங்கள் இந்த ஸ்லோகம் இந்த சொற்களுக்குள் இருக்கின்றதா சொல்லி நமக்கு தெரியும். அது எல்லா உபநிஷத்து மந்திரங்களையும் பார்க்கலாம், கைவல்ய நவநீதத்தில் பார்க்கலாம், தாண்டவராஜ சுவாமிகள் இடத்துலையே கூட. சாதாரணமாக இல்லை, அது தமிழில் வேதாந்தம் சொல்கிறது, தத்துவ விசாரத்தை சொல்கிறது ரொம்ப பெரிய கடினமான விஷயந்தான். ஆனால் எல்லா பஞ்சதசியோடைய அவ்வளவு கருத்துக்கள், பிரம்மசூத்திரத்தின் கருத்துக்கள், கீதை போன்ற நூல்களில் சொல்லக்கூடிய கருத்துக்கள், உபனிஷத் கருத்தெல்லாம் அங்கே ரொம்ப அழகாக வச்சுருக்கிறார். அதெல்லாம் சொல்கிறவங்க சொல்லும் பொழுது தான் தெரியுங்கன்னா அதுக்கு ஒன்று சொல்கிற முறை, அந்த முறைக்கு பார்த்தா சம்பிரதாயம். எப்படி திருக்குறளுக்கு பரிமேல அழகரோ அல்லது உபனிஷத்துக்கு ஆதிசங்கரோட பாஷ்யம், அதுபோல் தாண்டவராஜ சுவாமிகள் எழுதிய கைவல்ய நவநீதத்துக்கு பொன்னம்பல சுவாமி உரை தான் பெஸ்ட்டு. ஆனால் அந்த பொன்னம்பல சுவாமி உரையை படிக்கிறதுக்கே அதுக்கே பெரிய படிப்பு நமக்கு பாண்டித்யம் வேணும் போல இருக்கும். உபனிஷத்தில் இருக்கிற சமஸ்கிருத வார்த்தைகள் கூட அவ்வளவு கடினமாக இல்லை, அவர் உபயோகப்படுத்துகிற சமஸ்கிருத வார்த்தை அதை விட கடினமாக இருக்குது. அப்போ எவ்வளவு புலமை தமிழில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு புலமை வடமொழி என்று சொல்லக்கூடிய சமஸ்கிருதத்தில் இருந்திருந்தால் அப்படி சொல்லுவாங்க, சொல்ல முடிஞ்சு இருக்கும். ஆனால் பார்த்து அவர் பிரமிப்பாக தான் இருக்குது நமக்கு. பொன்னம்பல சுவாமி உரையை பாடுங்க, பொன்னில மாதராசி பொருந்தினர் பொருந்தார் உள்ளது சொல்கிறார் சொல்லிக்கிட்டே போகிறார். நமக்கு அது படித்து முடிக்கிறதுக்குள்ளே நாம படிச்சுமா வேண்டாம் அந்த நூல் இனி வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிடுவோம். அப்படி தான் இருக்குது, அது உள்ள அப்படி தான் இருக்குது. அதை எடுத்து சொல்கிறவங்க தான் எப்படி சொல்லணும் என்ன சொல்லணும் அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அந்த ஒரு பாட்டில் எல்லாம் சொல்லி முடிச்சோன்னு நினச்சார் போல இருக்குது பொன்னம்பல அப்படி தான் இருக்குது. அதை நமக்கு சொல்லிக் கொடுக்குறது ஒரு குருவோ மற்றவர்கள் இருந்தால் தான் எப்படி அழகாக சொல்லி கொடுக்கலாம், எந்த நிலையில் சொல்லலாம், சிஷியோட மனநிலை என்ன, அவனுடைய பக்குவம் என்ன, அவனுடைய புரிந்து கொள்கின்ற ஆற்றல் எந்த அளவுக்கு இருக்கின்றது, எப்போ எந்த இடத்துல சொல்லணும், அதுக்கே ஒரு உரை தேவை இருக்குது போல இருக்குது. நூலுக்கு ஒரு பாஷ்யத்தை சொல்லுவாங்க பாருங்கள், பாஷ்யத்தை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, கீழே குறிப்பு டீக்கா, அந்த டீக்கா அந்த குறிப்பை புரிஞ்சு டிப்பணி அப்படிலாம் சொல்கிறாங்க பாருங்கள். அதுபோல் தான் உரைக்கு உரை தேவை இருக்குது. இப்போ நீங்கள் பரிமேல அழகர் உரை எடுத்து பாருங்கள், திருக்குறளுக்கு உயர்ந்ததாக சொல்கிறோம். ஆனால் நேரடியாக படிக்கும்போது யாருன்னா தமிழ் பேராசிரியர்கள் அம்மா போல இருக்க எடுத்து சொன்னால் நமக்கு புரியலமாக்கலன்னா அது கூட நமக்கு சரியாக வரல. அவ்வளோ விளக்கங்கள் ஆழமாக சொல்லியிருக்காங்க. காலத்துக்கு ஏற்ற போல் எல்லாம் கொஞ்சம் நமக்கு ஸ்டாண்டர்ட் குறைஞ்சி போடுது, ஞாபக சக்தி இல்லை, வழக்கத்தில் சொற்கள்லாம் வந்திருக்கும், அதுக்கு இந்த இடத்த இப்படி தான் அர்த்தம் சொல்லி அப்படி பெருமக்கள் எடுத்து சொன்னால் தான் நமக்கு புரிகின்றது. அதுபோல் எல்லா நூல்களும் அப்படி தான். தாய்மலர் பாடலில் கூட நிறைய வழக்கத்திற்கு சொற்கள் இருக்குது, இருந்தால் கூட சில இடத்துல நமக்கு புரிவதற்கு அந்த இடத்துல இது இப்படி தான் புரிஞ்சுக்கணும் அப்படி சொன்னால் தான் இதுக்கு அர்த்தம், இல்லை வேறு மாதிரி அர்த்தம்னா நீங்கள் புரிஞ்சது அப்படி தான் இருக்குன்னா சரின்னு விட்டுற வேண்டியது தான், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. வேறு என்ன பண்ண முடியும்? வேதாந்தத்தை சொல்கிறது ஒரு மாதிரி இருக்கும், சாதாரண மக்கள் சொல்கிறது ஒரு மாதிரியாக இருக்கும். சொல்லாலும் பொருளாலும் அளவையாலும் தொடர ஒன்றா அருள் நிறைவே தொடர்ந்து நாடின்னு சொல்கிறார். தொடர ஒன்றா தான் ஆனால் தொடர்ந்து நாடுன்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த அது சொல்லக்கூடிய அளவைகள்,
பிரமாணங்கள், அது சொல்லக்கூடிய கருத்துக்கள், இதையெல்லாம் என்ன பண்ணணும், உன்னால் தொடர முடியாத ஒரு மனநிலை வந்தாலும் கூட தொடர்ந்து அதை ஒழுங்காக முறையாக அதை போதிக்கின்ற ஆசானிடத்தில் தெளிவாக கேட்டு புரிந்து கொள். அது உனக்கு இதுதான் அர்த்தம் என்று உன் மனசுக்கு கன்வின்ஸ் ஆகிற வரை, பிசிறில்லாமல் புரிகின்ற வரை ஒழுங்கா படின்றார். திருக்குறள் நாம் சொல்லுவோம், கற்க கசடர கற்ப, கற்பவை கற்க கசடர கற்க, நிற்க அதற்கு தக. அந்த குறளை சொல்லும்போது சொல்லுவோம், சிரவண மன நிதித்தியாசத்தை ஒரே குறளில் வச்சுட்டார் சொல்லுவோம். கற்க கற்பவை கற்க, எது படிக்கணுமோ அது படி, சிரவணம். கசடர கற்க, சந்தேகம் இல்லாத படின்றாரு, அது மனனம். அப்புறம் நிற்க அதற்கு தக, நிதித்தியாசனம். எந்த ஒன்று தெளிவாக சந்தேகமெல்லாம் புரிந்து கொண்டாயோ அந்த கருத்திலே நில்லுன்றாரு. நிற்பதற்கு என்ன சாதனம்? நிதித்தியாசனம். ஒரு 1.25 வரியிலே சிரவண மன நிதித்தியாசனம் அழகாக சொல்லிட்டார். அப்படி சொன்னால் யாருக்கு என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் அர்த்தம் இல்லை, நீங்கள் என்னவோ சொல்கிறீங்க, அப்படி தான் சொல்லுவாங்க. நம்முடைய பார்வை அப்படி தான் இருக்குது. ஒருத்தர் அழகாக சொன்னார், ஒரு சேவலை பார்த்த உடனே இது முருகனுடைய வாகனம் சொல்லி, கண்ணில் ஜலம் வந்தால் அது பக்தியாம், நாக்கில் ஜலம் வந்தால் இது 3 கிலோ தேருன்னு சொன்னாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? அப்படி தான் இருக்கும். அதுபோல் சில இதுக்கெல்லாம் நம்முடைய மனசில் அந்த அர்த்தங்கள் இப்படி தான் நம்ம சொல்ல முடியும். கற்க கற்பவை கற்க கசடர கற்க நிற்க அதற்கு தக, நிதித்தியாசனை தான் சொல்கிறார். அதுபோல் தொடர ஒன்னா அருள் நிறைவு சொன்னால் வெறும் சொற்கள் அல்லது இலக்கணத்தை வைத்து கொண்டு மட்டும் இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தத்தை தேடிக்கொண்டிருக்காது. அதனுள் இதுதான் இருக்கின்றது என்பதை அனுபூதிமான்கள், அந்த விஷயங்கள் நன்கு தெளிவாக புரிந்து கொண்ட மகான்கள் அவர்கள் மூலமாக தேடு, அவர்கள் மூலமாக தொடர்ந்து தொடர ஒன்று அருள் நிறைவை தொடர்ந்து நாடி நல்லார்கள் அவயவத்தை இருக்க வைத்தாய், நன்னர் நெஞ்சம் நன்னலமும் நணுகு வேணும். ரொம்ப அழகாக சொல்கிறார் தாய்மன்னவர். அப்படி பெரியவங்களை அணுகி இதை தெரிந்து கொள்கின்றவரை நீ விடாதே, அவரே விடாதே, நீ நின்றுடாதே அப்படின்னு சொல்கிறார். சொல்லால் தொடர் பொருளால் தொடரா பரம்ஜோதி நின்னை வல்லாளர் கண்ட வழி கண்டிலே. வல்லாளர் சொன்னால் ரொம்ப அழகாக சொல்கிறார். நிறை ஞானிகள் வல்லாளர், அவர்கள் தான் வல்லவர்கள். சொல்லில் பதற்கலைந்து சொல் முடிவை காணாதவர், சொல்லில் உள்ள தேவையில்லாத விஷயங்களாம் கலைந்து அதன் முடிவாக என்ன சொல்லியிருக்கோ அதை கண்டவர்கள் நிறை ஞானிகள், ஞான நிஷ்டன் சொல்கிறார். வல்லாளர் கண்ட வழி கண்டிலேன் ஜெக மார்க்கத்திலும், ஜெக மார்க்கம்னா பிரபஞ்சத்தினுடைய இந்த வழி, ஜெக மார்க்கத்திலும் செல்லாது என் சிந்தை, நான் இந்த உலக மார்க்கத்தில் மீண்டும் நான் போக மாட்டேன். என் மனசு போகலை. சில நேரத்தில் என்ன ஆகுனா, நம்முடைய மனது ஒன்று இந்த உலக விஷயத்திலும் போகிறது முடியறதில்லை, இதுலேயும் முழுமையாக நிற்க முடியாது. அப்படிலாம் சில சூழ்நிலைகள் நமக்கு வரும் வாழ்க்கையில். சில நேரம் நாமளே சொல்லணும், நமக்கு இந்த உலகத்தில் தகுதியே இல்லாத ஆயிட்டோமோ. சில பேர் நடந்துக்கிறது பேசுறது சூழ்நிலையெல்லாம் பார்த்த அளவு தோணும், இந்த உலகத்தில் நமக்கு தகுதியே இல்லை வாழறதுக்கு. ஆனாலும் கூட என்னுடைய சிந்தை என்ன பண்ண, ஜெக மார்க்கத்தில் செல்லாது என் சிந்தை, இந்த உலக விவகாரத்த மார்க்கத்தில் எனக்கு போகிறதே இல்லை. குருமகராஜ் சொல்லுவார்ல, நிறைய பேர் எதுனா பேசுனாங்க ரொம்ப கடினமாக இருக்குது இந்த உலக விவகாரம் கேட்க சொல்லுவார். அதுபோல் அப்படி ஒரு மனநிலை. அதுக்காக மறுபடியும் அந்த உலக வாழ்க்கையில் போகவும் முடியாது, உலகத்தை விட்டு ஓடவும் முடியாது. என்ன பண்ணுறது? வாழ்க்கையில் சில பேரோட இருக்க முடியலையேன்னு வருத்தம், சில பேரோட இருக்கணுமேன்னு வருத்தம். செல்லாது என் சிந்தை நடுவே கிடந்து திகைத்து, அதுதான் திகைத்து விம்மி, மனசு அப்படியே விம்முது, விம்மி. இன்னொரு இடத்துல சொல்கிறார் பாருங்க, ஒன்றை பெற்றவனும் அல்லேன் பெறாதவனும் அல்லேன், பெருக்க தவித்துளறிய பெண்ணீர்மை என்ன எண்ணீர் கண்ணீர் இறைக்கினான் பேய் போல் இருக்க உலகம் சுற்றி நகை செய்யவே அலைய விட்டாயெனில் புண்மையேன் என் செய்குவே. சரிப்பா, இதில் சென்று நீ உன்னை பெற்றுட்டியா அடைஞ்சிட்டியாண்ணா அப்படின்னு சொல்ல முடியாது, சரி அடையவே இல்லையா அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு ரெண்டுங்கட்டான் நிலை எல்லார் வாழ்க்கையிலும். இந்த ஆன்மீக சாதனத்தில் அப்படிலாம் சில நிலை வரும். சில நேரத்தில் ரொம்ப தீவிர வயிறு ஆகிட்டு ஆசிரமத்துக்கு ஓடி போயிடுவோம். அங்கேருந்து என்ன பண்ணுவோம், கொஞ்சம் நாள் இருப்போம், பிராரப்தம் அங்கே இருக்க விடலைன்னா எங்கன்னா திரும்பி வந்துடும். நிறைய பேர் வாழ்க்கையில் அப்படி நடக்கிறது. என்னப்பா போனையே, என்ன பெருசாக போனேன், இப்போ என்ன மூடமனம் மிகவும் ஏச சொல்கிறார். இன்னொரு அர்த்தம் சொல்கிறார், எங்கள் முன்னாக அடர்ந்து அரசு செய்து நீ என்ன கோட்டை கண்டா என்று மூடமனம் மிகவும் ஏச.
அப்படிதான் நம்ம மனசுக்கு வரும். நம் மனசே நமக்கு சொல்லணும், வெளியால் சொல்லணுன்றது இல்லை. ஆமாம், அது பெற்றவன் அல்லேன் பெறாதவன் அல்லேன். ஆகவே என்ன, இந்த கண்ட வழி சொல்லி சொன்னால் இறைவனை கண்ட வழி திகைத்து விம்மி அல்லானதும் சொல்லி சொன்னால் அல் என்றால் இரவு. அங்கங்காடி நாலங்காடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பழைய தமிழ் நூல்களில். அங்கங்காடினா இரவு கடைகள் இருந்திருக்கு, அந்த காலத்து இருந்திருக்கு. ஆமாம், பகலானதும், ஆமாம், இரவும் பகலும் வாய் விட்டு அரற்றுவனே, வாய் விட்டு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கேன், அரற்றி கொண்டிருக்கின்றது. இறைவனை கண்ட வல்லாளர் கண்ட வழி கண்டிலேன்னு சொல்றார். மனம் எப்படியும் ஒன்றை பற்றி தான் நின்று கொண்டிருக்க இயல்பை உடையது. பிரபஞ்சத்தை பற்றி நிற்கின்றதோ என்று சொன்னால் பிரபஞ்சம் முற்றும் பொய் என்று கண்டமையினால் அதிலும் பற்றி நிற்கவில்லை. ஜெக மார்க்கத்தில் செல்லாது என் சிந்தை நடுவே கிடந்து ரெண்டும் கட்டான்னு சொல்றார். ரெண்டும் கட்டானா இருக்கு. திகைத்து விம்மி அல்லானதும் இரவும் பகலும் வாய் விட்டு அரற்றுவனே, இரண்டுக்கும் நடுவில் நின்று திகைப்புற்று தேம்பி இரவு பகலின எந்நேரம் வாய் விட்டு புலம்பிக் கொண்டிருக்கிறேன்னு சொல்லி சொல்றார். நான் முக்தி பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி சொன்னா இங்கே புலம்பிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. சில நேரம் தாய்மன சுவாமிகளை விட்டுடுவோம், அவர் நிறைய ஞானி, அவர் அடைஞ்சிட்டார். நாமே கூட வாழ்க்கையில் சில நேரம் நம்முடைய மனசு ரொம்ப அமைதியாக நிறைவாக என்னவோ எல்லாம் நமக்கு வந்து அமைஞ்சிட்டது போல் அப்படி ஒரு நிறைவு திருப்தி இருக்கும். அப்புறம் என்னன்னா சில நேரத்தில் புலம்பல் ஆரம்பிச்சிடும். இந்த புலம்பல் யாருன்னா பழைய ராமசாமி குப்புசாமி மனசில் இருந்துக்கிட்டு இருப்பார். ஆமாம், அவர் புலம்ப ஆரம்பிச்சுடுவார், மேலே வந்துடுவார், திடீர்னு மேலே வந்துடுவார். இவர் ஞானம் இருக்கும்பொழுது அப்படி இருக்கும். பழைய ஆள் என்ன பண்ணுவார்னா வெளியே வந்து புலம்ப ஆரம்பிச்சுடுவார். அது வேற ஒன்றும் இல்லை, பழக்கம் தான். அதாவது இந்த ஃபேன் நிறுத்தின பிற்பாடு சட்டு நிற்காது, கொஞ்சம் ஓடி நிற்கும். அதுபோல் ஞானத்தில் நிறைவு பெற்ற பிற்பாடும் கூட பழைய வாசனைகள் இருக்குது பாருங்க. வாதனை பழக்கமே மனம் நினைவது தான் சொல்கிறார். இந்த வாசனை இருக்கே அது எப்பவுமே என்ன மறுபடியும் பழைய விஷயங்களை கொண்டு வந்துடும். நல்லா நிறைவாக இருக்கும். சாஸ்திர விஷயங்கள் குரு சொல்லியிருப்பார், அந்த வார்த்தைகள் இருப்போம், நிதித்தியாசனம் பண்ணியிருப்போம், நம்ம நிறைவாக இருக்கும். அப்படியே இருக்க மனசு ஏதோ ஒன்றுத்தில் நமக்கே தெரியாது, திடீர்னு ஒன்று மேலே வந்துடும். அது வந்தவுடனே அது பின்னாலேயே சென்று மனசு அதிலே அலைஞ்சிக்கிட்டு இருக்கும். அப்படிலாம் வந்துடும் நமக்கு. அப்படிலாம் வரும்போது என்ன, பழையபடியே அரற்றி கொண்டு இருக்கு. அதெல்லாம் ஆன்மீக வாழ்க்கையிலே சாதனங்களிலே நாம் முயற்சி செய்யும்பொழுது நமக்கு வரக்கூடிய எல்லா அனுபவங்களையும் தாய்மன்னர் அப்படியே கொட்டி வச்சிருக்கார். தாய்மன்னருக்கு அப்படி என்ன அப்படியும் எடுத்துக்கலாம், எல்லாருக்கும் அதே தானே. இல்லை நமக்காகவும் சொல்லியிருக்காரு எடுத்துக்கலாம், நமக்காக சொல்லியிருக்காருன்னு எடுத்துக்கிறத விட கூட எல்லாருக்கும் இப்படி தான் இருக்குது மனசு என்பதை மட்டும் நாம் அழகாக புரிஞ்சுக்கணும். எப்படியாப்பட்ட மகான்களுக்கு கூட அந்த மனசு அப்படிலாம் பண்ணியிருக்குன்றதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் நாம் இன்னும் ஜாகிரதையாக என்ன பண்ணலாம். சரி, நமக்கு வந்த இது கூட அவருக்கே வந்திருக்கு, நமக்கு வந்திருக்கு, இதிலிருந்து மேலே வரணும், அப்படி போகணும். நம்ம வரும், வரவே வராதுன்னு சொல்லலை. அதான் சொன்னார்ல, நான் முக்தியும் பெற்றுக்கொண்டேன்னு சொன்னார். முக்தி பெற்றால் முழு நிறைவு. முழு நிறைவில் என்ன, மறுபடியும் அந்த நிறைந்த மனதில் வரக்கூடாது இல்லையா, வந்திருக்கு சொன்னால் பழைய வாசனைகள் நமக்கு ஜென்ம ஜென்மாந்திரமாக வந்த வாசனைகள், இந்த பிறவியில் மட்டும் இல்லை, அந்த வாசனைகள் நம்மளை சில நேரத்தை போட்டு பார்த்துடுது. அதைத்தான் இங்கே சொல்கிறார், அரற்றுவனே. அடுத்து 30வது பாடல். அறியாத என்னை அறிவாயும் நீ என்று அகம்புறமும் பிரியாது அறிவித்த பேரறிவாம் சுத்த பேரொளியோ குறியாத ஆனந்த கோவோ அமுது அருள் குண்டலியோ சிறியேன் படும் துயர் கண்டு கல்லால் நிழல் சேர்ந்ததுவே. அறியாத என்னை, அறியாமையில் மூழ்கி கிடந்த என்னை. அடுத்து எவராலும் அறியாத என்னை அறிவாய் நீ என்று, அறிவாயும் நீ என்று, அறிவாய் நீ என்று அர்த்தம் எடுத்துக்கலாம். நீ அறிந்து கொள், என்ன நீ என்னவென்று. அந்த தட்சிணாமூர்த்தி சர்வ வியாபகனாகிய பேரறிவாளன், சுத்த பேரொளியாக இருந்து குருமூர்த்தமாக வந்திருந்து எனக்கு என்னை பற்றி அறியாத அறிவையெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்து நீ அதுவாக இருக்கின்றாய் என்று எனக்கு புரிய வைத்து,
அறியாத என்னை, அறியாமல் மூழ்கி கிடந்த என்னை எவராலும் அறியாத சர்க்குருவாய் வந்த மௌன தேசிகர் அனுகிரகத்தினாலும் இறைவனை தட்சிணாமூர்த்தியாக திருக்காட்சி கொடுத்து அருளியதினாலும், அதான் சொல்றார், நீ என்று அறிவாயும் நீ என்று அறிந்து கொள்கிறீர் என்று, நீ அறிஞ்சுக்கோ சொல்றார். அறிவாய், அறிவாயும் நீ அந்த அறிவாகவே இருப்பவன். நீ இந்த ஜடமில்லை, சுத்த சைத்தன்யம், அறிவு சொரூபம், அறிவாயிருப்பவன். அறிவாயிருந்திடும் ஞான ஒளி காட்டிய அமிர்த பிரவாக சித்தி அருளினை அறிவில் நின்று குருவாய் உணர்த்தியது மன்றிலாம் சொல்றாரு பாருங்க. இப்போ அறிவு சொன்னா நாம் நினைக்கிறா போல இந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் அறிகின்ற அந்த அறிவு சொல்ற அது இல்லை. எவைகளையெல்லாம் நாம் அறிவினால் அறிகின்றோமோ அந்த அறிவை நமக்கு அறிவித்து கொண்டிருப்பது எதுவோ, அந்த அறிவதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய எதுவோ, சைத்தன்யம், சித்து அல்லது அறிவு, அதைத்தான் பேரறிவு சொல்கிறோம். நாம் அறிகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் எதன் ஒன்றுடைய இருப்பினால் நாம் அறிகின்றோமோ, எந்த ஒன்று இருப்பினால் எல்லா ஆப்ஜெக்ட் எல்லாம் அறிகின்றோமோ, அந்த அறிவதற்கு ஆதாரமாக எது ஒன்று இருக்கின்றதோ அதற்கும் அறிவின்னே பேர் கொடுத்துட்டோம். இங்கேருந்து தேனிக்கு போகிற ரோட்டுக்கு தேனின்னு பேர், தேனி ரோடுன்னு தான் சொல்கிறோம். அதுவே தேனி இல்லை, அது நம்ம அழைச்சிட்டு போகிறது அந்த ரோடுக்கு பேர் வச்சுட்டோம். அதுபோல் எந்த ஒன்று இருப்பினால் நான் அனைத்தையும் அறிந்து கொண்டுள்ளேனோ, அந்த அறிவை நான் பெறுவதற்கு எந்த ஒன்று ஆதாரமாக இருக்கின்றதோ, எந்த ஒன்று இருப்பினால் நான் அனைத்தும் அறிகின்றேனோ, அந்த அறிவிற்கு பெயர் என்ன? சித்து அல்லது உணர்வு அல்லது அறிவு, என்ன வேணா சொல்லலாம். அந்த அறிவு பேரறிவு. அறிந்த அறிவெல்லாம் என்ன? அதனுடைய இருப்பினால் அறிந்து கொண்டோம். ஆக அனைத்து அறிவித்து கொண்டிருக்கிற அதற்கு பேர் அறிவுன்னு பேர் வச்சுட்டாங்க. உண்மையிலே அதுக்கு அறிவின் மட்டும் பேர் இல்லை, அது நானேயாக சித்தன்மையோடு விளங்கி கொண்டிருப்பது சைத்தன்யம். யோசித்தா புரிஞ்சிடணும். எதையெல்லாம் அறிகின்றேனோ அந்த அறிகின்ற அனைத்துக்கும் ஆதாரமான ஒன்றுக்கு என்ன பண்ணுறது? இங்கேருந்து சிவகங்கைக்கு போகிற ரோடு சிவகங்கை பேருன்னு பேர் வச்சிடுறோம். அதுபோல் இந்த அறிகின்ற அனைத்து அறிவுக்கும் ஆதாரமாக எந்த ஒன்றினுடைய இருப்பு இருந்து கொண்டிருக்கின்றதோ அதற்கு பெயர் அறிவு. அப்படிதான் நினச்சிக்கணும். அதுதான் உண்மை கூட. ஆக இந்த ஆப்ஜெக்டிவ் நாலேஜ் எல்லாம் நம்ம அறிவுன்னு எடுத்துக்கொண்டாலும் இது உலகத்தை பற்றிய அறிவு. சரி, என்னை பற்றிய அறிவும் என்ன? அதே போல ஒன்று தான். ஆனால் அந்த அறிவதற்கு ஆதாரமானது எதுவோ அது நான், அது சைத்தன்யம். ஆகவே நான் ஜடம் இல்லை, சத்ரூபமாக ஜடத்தன்மையோடு நான் இருப்பவனாக இருந்தாலும் என்னுள் அறிகின்ற ஒன்று எனக்கு அறிவித்து கொண்டுள்ளது. எந்த ஒன்று நமக்கு அனைத்து அறிவித்து கொண்டிருக்கின்றதோ அந்த அறிவித்து கொண்டுள்ள ஒன்றுக்கு பெயர் என்ன? நான் சொல்லணும், அது சாஸ்திரமோ மற்றவங்கள அறிவுன்னு சொல்லிடுறாங்க, அவ்வளோதான். அதுக்கு பேர் அறிவுன்னு வச்சுட்டாங்க. ஆமாம், இருப்பு சத்து, சத்தை இருப்புன்னு சொல்கிறோம். இருப்பு தன்மை சத்தை சார்ந்தது, அறிவு தன்மை சேத்தனம் அல்லது சித்தை சார்ந்தது. சத்து சித்து ஆனந்தம். அதுவே இந்த சச்சிதானந்தத்தை பற்றி கைவல்ய நவநீத ஆசிரியர் ரொம்ப அழகாக பெரிய அளவுக்கு விளக்கிடுறார். சத்தன்மை என்ன சித்தன்மை என்ன என்பது அழகாக அங்கே ஹேண்டில் பண்ணுறார், ரொம்ப அழகாக சொல்கிறார். அதில் எந்த ஒன்றின் இருப்பினால் அனைத்தும் அறிகின்றோமோ அந்த ஒன்றிற்கு அறிவுன்னு பேர். அறிந்த விஷயங்களை அறிவுன்னு சொல்லலை. அறிந்த விஷயம்லாம் டேட்டா கலெக்ஷன், அதை பற்றி அறிவு, இதை பற்றி அறிவு, எல்லா பிரான்ச், அதாவது எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, பிரான்ச் ஆஃப் நாலேஜ், அதெல்லாம் அறிவுன்னு சொன்னால் கூட அது அனைத்தையும் அறிவதற்கு என்ன எது ஒன்று ஆதாரமாக இருந்ததோ அதற்கு பெயரே என்ன பண்ணிட்டாங்க? அது ஒரு பேர் சொல்லணும், அதனால் அதையே அறிவுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் யார் என்றால் அந்த அறிகின்ற அனைத்துக்கும் ஆதாரமாக இருப்பவன், அது சித்துன்னு சொல்லிட்டாங்க. அறியும் தன்மையில் சித்து, அறியாத பொழுது அதுவே சத்து. இது ரெண்டும் என்னவா இருக்குன்னா அனந்தம், வரையறையற்றது, அதுவே பூரணம், அதுவே ஆனந்தம். அவ்வளோதான். வரையறையற்ற ஒன்றுக்கு தான் அனந்தம். அது எப்படி இருக்குன்னா பூரணம். பூரணத்துக்கு அனந்தம்ன்ற பேர். அது என்னவா இருக்குன்னா ஆனந்தம். சத்து சித்து ஆனந்தம், சச்சிதானந்தம். அங்கிங்கனாதபடி சொல்லும்போது சத்தன்மையால் அங்கிங்கனாதபடி எங்கே இருக்கு? சித்தன்மையால் அனைத்தையும் அறிவித்து கொண்டிருக்கின்றது. அது இல்லைன்னா நம்மளால் எதையுமே அறிய முடியாது. அந்த அறிவிக்கின்ற ஒன்று அது அதனுடைய இருப்பு. அதனால்தான் சித்தும் ஜடமும் சிவத்தை விட இல்லை என்ற நித்தன் பரமகுரு நேசத்தார். சித்து வேற சத்து வேற இல்லை தான், ஆனால் அறியாத அனைத்துமாய் இருப்பாக இருக்கும், அதுக்கு பேர் சத்து. அதுவே என்ன? அதுதான் சித்து. சதேவ சித்து சிதேவ சத்து, ரெண்டும் ஒன்று தான், வேற வேற இல்லை.
அப்படி ஒரு இடத்துல ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுறது உபநிஷத்துக்கு. இல்லைன்னா சத்து வேற சித்து வேற ஆகிடும். ஒன்றையும் அறியாத பொழுது அது சத்து, அது சத்தன்மையாக எங்கும் இருப்பாக இருக்குது. அதுவே தான் என்ன அறிகின்றது. அறியும் பொழுது சித்து. அது சத்தும் சித்தும் வேற வேற இல்லை, நான் தான் அது. அறியும் பொழுது சத்து சித்து, அறியாத பொழுது என்ன சத்து இருக்கேன். இப்போது இந்த டெஸ்கில் இருப்பு இருக்கா இல்லையா? இருக்குது. இதில் சித்து இருக்கா இல்லையா? சித்து வெளிப்படலை. ஆனால் என்னிடத்துல என் மனசு சித்து வெளிப்படுது. அதனால அனைத்து அறிஞ்சிக்கிட்டு இருக்கேன். சத்து சித்து அது எவ்வளோ இருக்குது? வரையறையற்றது, வரையறையே இல்லை. அது எத்தனை ஜிபி ஃபோனில் போட்டிருக்கோம் இல்லையா? சிப்பு ஏதோ போடுறோம் இல்லையா? இவ்வளோ ஜிபி, 16 ஜிபி எல்லாம் சொல்கிறோம். அப்போ நமக்கு அறிவித்திருக்க இந்த அறிவில் எத்தனை ஜிபி இருக்குன்னா அது எவ்வளோ கொடுத்தா அறிஞ்சிக்கிட்டே இருக்குது. இன்னும் எத்தனையோ எல்லாம் பதிஞ்சு இருக்குது. அதுதான் சித்தன்னு சொல்கிறோம், வேற ஹவுஸ்ன்னு சொல்கிறோம் பாருங்க. அதில் அந்த ஒன்றுக்கு தான் அப்படி கூட புரிஞ்சுக்கலாம் நம்ம. அது நான் தான் எங்கும் நிறைந்த தன்மையால் சத்தாகவும் அனைத்தையும் அறிகின்ற தன்மை இருப்பதனால் நானே சித்தாகவும் அதுவே வரையறையற்ற ஒரு பொருளாக பூர்ணமாக இருப்பதால் அது ஆனந்தம் அனந்தமாகவும் சத்து சித்து அனந்தம் அதுவே ஆனந்தம், அதுதான் பிரம்ம. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோவேதம் நிகிதம் குகாயம் பரம் யோமன் தைத்திரிய உபநிஷத்து. அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது? ஆனந்த பூர்த்தியாகி, நல்ல வார்த்தை போட, பூர்த்தியாகி முழுமையாகி பூரணமாகி. பூர்த்தி என்ற வார்த்தை பூரணத்தோடு சேர்த்துக்கணும். அனந்தம், அனந்தம் என்ற வரையறை அற்றது, எந்த வரையறையும் அதற்கு இல்லை. இப்போ ஆகாசத்து வரையறை இருக்கா? ஆகாசத்துக்கு அப்புறம் என்ன இருக்கும்? ஆகாசத்துக்கு அப்புறம் என்ன இருந்தால் அதுவும் ஆகாசம்தான். ஆகாசத்துக்கு வெளியே போக முடியுமா? அதுதான் எங்கே இருக்கு. அது போல நானும் என்ன இப்படி வரையறையற்ற எல்லையற்ற அனந்தமாக இருப்பது. அது எப்படிப்பட்டது என்றால் பூரணமானது. அதனுடைய தன்மை என்ன? ஆனந்தம், சச்சிதானந்தம். சித்தும் ஜடமும் சிவத்தை விட இல்லை என்ற நித்தன் பரமகுரு நேசத்தார் அழகா சொல்றார். சித்து வேற ஜடம் வேற, சத்து வேற இல்லப்பா. சத்து தான் சித்து, சித்து தான் சத்தா இருக்கு என்று குருநாதர் எனக்கு அழகா சொல்லி கொடுத்தார். அப்ப நான் என்ன, இந்த சச்சிதானந்தன்றத உணர்றதே பெரிய விஷயம்தான். இந்த கருத்துக்களை எல்லாம் வைத்து கொண்டு கைவெளி நவனியத்தை நான் வேணா பாட்டு உடனே ஞாபகம் வந்தால் நான் சொல்றேன். நான் அந்த இடத்த அழகா கையாண்டு இருக்கார், ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கார். ரெண்டும் வேற வேற இல்லை, அதுதான் புரிஞ்சுக்கோ. ஆக சர்க்குருவாய் வந்த மௌன தேசிகர் அனுகிரகத்தினால் தனக்கு குருமூர்த்தமாக வந்தவருடைய மௌன தேசிகரோ அவர் தானா தட்சிணாமூர்த்தி. யாருன்னா ஈஸ்வரோ குரு ஆத்மேதி மூர்த்தி பேத விபாகினே வியோமவத் வியாப்த தேகாய தட்சிணாமூர்த்தையே நமக. குருவும் தட்சிணாமூர்த்தி வேற வேற இல்லை, அவர் சிலாரூபமாக இருக்கார். அவர் தான் என்னோட நடமாடி எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தார். இது ஒரு சிஷ்யன் இருக்க வேண்டிய மனநிலை, பாவனை. தட்சிணாமூர்த்தி அங்கே இருக்கார் ஏதோ கோயிலில், என் குரு என்னோட கூட இருக்கார், உயிரோடு இருக்கார். ரெண்டு பேரும் உபாதி அடிப்படையில் வேற வேற, தத்துவ திருஷ்டியில் ரெண்டும் ஒன்று இந்த சேம் ஒன்று தான் சொல்கிறார். மூர்த்தி பேத விபாகினி, உபாதியில் அவர் மூர்த்தியாக இருக்கார், என்னோட நடமாட்டி இருக்கார், அதில் தான் பேதம் இருக்குது. மற்றபடி என்ன, அவரே எனக்கு ஞான குருவாக வந்திருந்து என் மீது கொண்ட அன்பினால் எனக்கு அழகாக உணர்த்தினார். குரு உருவாகி மௌன கொள்கையை உணர்த்தினேன், அதனால் கருவுருவாவது எனக்கு இல்லை. நான் இந்த பாட்டுக்கு அப்படியே பதார்த்தமாக சொல்லலை, மனசில் வந்த சில விஷயங்களை அப்படியே உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஆமாம், குரு உருவாகி மௌன கொள்கையை உணர்த்தினேன், அதனால் கரு உருவாவது எனக்கு இல்லை. நான் மறுபடியும் ஒரு அம்மா வயிற்றுல போய் பிறக்க போகிறதில்லை. இந்த காயமோ பொய்யென்ற திருவுருவாளர் அனுபவ நிலையும் சேருமோ, ஆவலோய் மெத்த அருவுருவாகி அல்லதாகி சமயம் கடந்த அளவில் ஆனந்த வடிவோ. தாய்மலர் பாடலில் மூழ்கி முத்தெடுத்து அங்கங்கே நிறைய விஷயங்களை அங்கங்கே சேர்த்து கோர்த்து பார்த்து அழகாக சொல்லியிருக்கார். தத்துவ நூல்களே, உபனிஷத்தை, கீதையே, பிரம்மசூத்திரத்தை, இன்னும் எத்தனை நூல்கள் இருந்தாலும் படிச்சுட்டு தாய்மலர் பாடலும் நமக்கு ஞாபகம் இருந்ததுன்னா அங்கங்கே இன்னும் கிளாரிட்டி நமக்கு கிடைக்கிறது. நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துல அழகாக சொல்லியிருக்கேன். ஏன்னா மொழி விஷயம் இல்லையா, பொதுவாக நம்ம அவரோட தாய்மொழியில் தான் இன்னும் அழகாக அதிகமாக புரிஞ்சிக்க முடியும். அதுபோல் நமக்கு தமிழ் கொடுத்த பெரிய ஒரு வரப்பிரசாதத்தில் தாய்மன சுவாமிகள் பெரிய ஒரு அனுகிரகம் நமக்கு. எத்தனையோ மகான்கள் ஞானிகள் இருந்தாலும் கூட சாத்திரமாக சொன்னதில் தாய்மானருக்கு யாரும் கம்பேர் பண்ணி சொல்லலை, கம்பேர் பண்ணவும் கூடாது. ஆனாலும் அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்துடுறாரு நமக்கு. அங்கங்கே சில பாடல் ஃபேமஸ், சில பாடல் இருக்குது. அப்படி இல்லாத உள்ளே இருக்க சில வரிகள்லாம் போய் பார்த்து அங்கங்கே நிறைய சொல்லியிருக்காரு. அப்படிலாம் எங்கெங்கெல்லாம் சொல்லணுமோ எங்கெங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் தன்னோட மௌன குருவை உயர்த்தி சொல்லிவிடுவார். காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் அவர் கொடுத்த அந்த நாலேஜை நினைக்கும் போது நாலேஜை கொடுத்தவரை மறக்க முடியுமா என்ன?
அன்னை போலும் அருள்மிகுக்கும் மண்ணும் ஞான வரதனே என்னையே எனக்களித்த நென்னையான நினைவன். ஞான நெறி கேற்ற குரு நன்னறிய சித்தி முக்தி தானம் தருமும் தழைத்த குரு மானமுடு வந்து என்னை தந்த குரு என் சிந்தை கோயில் என வாழும் குரு. ஆகினால குறியாத, அதாவது அறிவித்த பேரறிவாம் சுத்த பேரொளியோ. அந்த தட்சிணாமூர்த்தி சர்வ வியாபகனாகிய பேரறிவாம் சுத்த பேரொளியோ, தூய்மையான அறிவு ஸ்வரூபமோ. பேரொளியோன்னா நான் மறுபடியும் எது வெளிச்சத்தை நினச்சிக்க வேண்டாம். தூய்மையான அறிவு ஸ்வரூபமாக இருந்தவரோ அவர் தான் எனக்கு சொன்னார். நீ அந்த சுத்தமான அறிவு, சுத்த சைத்தன்யம், விகாரம் இல்லாத சுத்த சைத்தன்யம். சுத்த சைத்தன்யம்னு என்ன? அங்கே விகாரமே விகல்பமே இல்லை, அப்படியே முழுமையாக இருக்கக்கூடிய பேரறிவு. அந்த பேரறிவு ஸ்வரூபந்தான் நான். அதனுடைய பேரறிவு இருப்பினால்தான் இந்த உலக விவகாரங்கள்லாம் எனக்கு தெரிய வருகின்றது. அதில் வரக்கூடிய ஒரு விகாரம் தான் இந்த உலக பொருள்கள் அறிவதற்கு காரணமாக இருக்கு. ஆனால் அந்த அறிவு என்னன்னா சுத்த பேரொளி, சுத்த சைத்தன்யம். அதில் பெருசாக விகாரம் இல்லை. விகாரம் இல்லாத அந்த பேரறிவாக சுத்த அறிவாக நாம் புரிஞ்சுக்கணும். சுத்த அறிவாய் சுகம் புரிந்து அல்லாலேன் சித்தம் தெளியாது என் செய்வன் பராபரமே சொல்றார். தனக்கு குருமூர்த்தமாக வந்தருளிய மௌன தேசிகரோ, தனக்கு மௌன குருவாக வந்து உபதேசம் பண்ணாரு பாருங்க திருச்சிராப்பள்ளி மலையில. அவரையே தட்சிணாமூர்த்தி தானோ, அவர் தானோ. தனக்கு குருமூர்த்தமாக வந்தருளிய மௌன தேசிகரோ. தேசிகர் சொல்லி சொன்னா குரு தானே, அவர் தானா? சில நேரத்தில் நம்மோடு இருக்கும்பொழுது அவனை மகிமை புரியுறதில்லை. சென்ற பிறகுதான் அவனுடைய செயல்கள்லாம் புரிந்து கொள்கின்ற பக்குவம் நமக்கு வரும்பொழுது அவர்களை குறித்து நம்ம ஏங்குறோம், தவிக்கிறோம். சில வார்த்தைகள் எல்லாம் அது போல சொல்ற மௌன தேசிகரோ. குறியாத ஆனந்த கோவோ, ஆமா, குறித்தறிய முடியாத பேரின்ப பெருந்தலைவனோ. இதுதான் இப்படித்தான் என்று குறித்து சொல்ல முடியாத அமுத அருள் குண்டலியோ. இங்க குண்டலினி கொண்டு வந்துட்டா, ஆமா, குண்டலினி சக்தி, அருள் சக்தியோ. அமுதம் அருளும் குண்டலி சக்தியோ. சிறியேன் படும் துயரத்தை கண்டு கல்லால மரநிழல் எழுந்தருளிய தேவரி. கல்லால் நிழல் சேர்ந்ததோ. கல்லால மரத்தின் கீழ் அமர்ந்திருக்கக்கூடிய நீதானோ. நீதானும் கல்லால மரத்தின் கீழ் அமர்ந்திருக்கிற. அதுக்காக கல்லால மரத்தை தேடி போக வேண்டாம். அவர்தான் நமக்கு. அவரே குருவும், அவரே பரமும், அவரே அனைத்தும் எனக்குன்னு சொல்றார். நான் அவனாகி நிற்பது என்னால் சொல்லி சொல்றார். அவனாகின்னு என்ன? குருவை போல நானும் அவரை போல இருப்பது என்ன? குரு என்னவா இருந்தார்னா தன்னை அந்த என்றும் உள்ள நித்தியமான பரபிரம்மமாக உணர்ந்திருந்தார். அது போல நானும் இருக்கணுமே. இதெல்லாம் ஒரு ஆதங்க வெளிப்பாடு தான். முன்னாள் முனிவர் தவம் ஈட்டுதல் போல் இந்நாளில் காண எனக்கு இச்சை பராபரம். அதெல்லாம் ஒரு தேக்க தவிப்பு. அது போல நானும் குருவாக, அந்த குரு எப்படி இருந்தாரோ, தன்னை என்னவாக புரிந்திருந்தார், அதைத்தான் வாழ்நாள் முழுக்க எனக்கு எடுத்து போதித்தார். நானும் அப்படியே இருக்க வேண்டும். சிறியேன் படுந்துயர் கண்டு கல்லால் நிழல் சேர்ந்ததுவே. நான் சிறியவன், இந்த துயரங்கள்லாம் என்ன எனக்கு தெரியுது, நான் ஆன்மான்னு தெரியுது, நான் அடியாதவன் புரியுது, நான் என்றும் உள்ளவன் நன்கு உள்ளத்தில் நிறுத்தி இருக்கேன். ஆனால் நடுவில் பழைய அறிவு வந்து என்னை மறுபடியும் கீழே தள்ளி விடுகின்றது. ஆகவே எனக்கு மனசில் துயரம் வருகின்றது. நான் படுகின்ற துயர் கண்டு கல்லால் நிழல் சேர்வது. நீ கல்லால மரத்தில் எழுந்தருளி எனக்கு அஞ்சேல் அஞ்சேல் என்று அடிமைக்கு அப்போது நெஞ்சில் உணர்த்து நிறைவே சொல்றாரு பாரு. அஞ்சாதே, நான் தான் உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன் இல்லை, நீ தான் ஆத்மான்னு புரிஞ்சாச்சு இல்லை, இனி எதுக்கு நீ கவலைப்படுற? நீ அப்படி ஆத்மாவாக புரிந்த நிலையில் நில்லு. நடுவில் வந்து அதெல்லாம் என்ன பண்ணு, தள்ளு என்ன சொல்லி என் ஐயன் தானாக்கி கொண்டு சமர்த்து தள்ளிடுன்னு சொல்றார். குப்பை எப்படி பெருக்கி தள்ளுறியோ சரி அப்படின்னு இருந்துடுன்றா. இருக்க முடியுதான்னா அதுதானே சுவாமி முடியலை. அதுதானே அங்கே இருக்க ப்ராப்ளமே நமக்கு எல்லாருக்கும். ஆனால் ஞான தார்டியம் ஆக ஆக கொஞ்ச நேரத்தில் ஒரு க்ஷணத்தில் அதை என்ன பண்ணுவோம், தள்ளிட்டு ஏழு சிங்கர் சொல்கிறது போல தான். கலவையும் கேள்வியும் தள்ளுடா தள்ளு, காட்டாற்று வெள்ளத்தில் தள்ளுடா கப்பல்னு சொல்கிறோம். அப்புறம் கடைசியில் என்னென்னா பெரிய பிரபஞ்ச இதுவில் பேர் அலையில் கப்பல் போயிட்டே இருக்கான். நீ திரும்பி கூட பார்க்க முடியாது, ஓடி போயிட்டு பிரிக்க முடியாது, போகுதேன்னு சொல்லுவார். அது போல் என்ன, இந்த மனசு ஆழ்ந்து அமைதியை அடைந்து அந்த அறிவிலே நிலை பெற்றிருப்பது. அதன் பிற்பாடு இந்த உலகத்திலே சாப்பிட்றோம், இருக்கிறோம், எந்திரிக்கிறோம், தூங்குறோம், பேசுகிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் மனசுக்குள்ளே என்ன, நான் என்றுமுள்ள நித்தியமான ஆனந்த ஆத்மஸ்வரூபம், நான் மாறாதவன், மறையாதவன், பிறவாதவன், இரவாதவன், என்றும் உள்ளவன், எங்கும் உள்ளவன், என்னை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை, இருக்கிறது ஒன்று தான், அந்த ஒன்றாக நான் தான் இருக்கேன். அங்கே 1 2ன்னு சொல்கிறது கூட ஒன்றுமே இல்லை, 1 2 சொல்கிறது கூட இல்லை யாரும்.
இருக்கிறது ஒன்று தான், அந்த ஒன்று தான் நான், அவ்வளோதான். அது புரிந்து இருப்பது ரொம்ப சொல்லி அழகாக நிறைய இடத்துங்களில் பெரியவங்களாம் சொல்கிற வார்த்தைகள். அதை புரிந்து கொண்டு நாமும் கூட என்ன, நாமும் அந்த ஆத்மா என்ற அறிவிலேயே அதிகமாக நிலை பெற்றிருப்பதற்கு ஆதிகுருவின் பேரொருளும் நம்முடைய சத்குருநாதருடைய எல்லா மகாத்மாக்கள் குருமார்களை வணங்கி நமக்கு அந்த நிலைன்னு சொல்லி சொன்னால் என்ன, அது ஒரு ஸ்டேஜெலாம் இல்லை, அப்படி இருப்பதற்கு அனுகிரகம் செய்ய வேண்டுமாக பிரார்த்தனை செய்து நிறைவு செய்வோம். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மௌன குரு வாழி, அவர்கள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரமே.